வணக்கம். நங்கை திரை விமர்சனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற படம் அருள் பிரபு இயக்கத்துல விஜயாண்டனி நடிச்ச சக்தி திருமகன். இந்த படம் அவரோட 25வது படம். கணக்குல ஒரு படமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல முயற்சி எடுத்து இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, தலைமைச் செயலகத்துக்கு அரசு வேலை விஷயமா வரவங்கிட்ட கமிஷன் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை முடிச்சு தரதான் ஹீரோவோட புரோக்கர் வேலையே. இதுல கோடிக்கணக்கான பணம் சம்பாரிச்சிருக்காரு. அதை யாரும் நீங்க டவுட் பட்டு கேட்க கூடாது. ஏன்னா தேர்தல் பத்திரம் மூலியமா அரசியல் கட்சிங்க கோடிக்கணக்கான பணத்தை கமிஷனா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல புரோக்கர் வேலை ரொம்ப டேஞ்சர் வேலைன்னு சொல்லுறாங்க. சில அரசு அதிகாரிகள் தன்னுடைய டியூட்டியை புரோக்கர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு செஞ்சு கொடுக்காத அதிகாரிகள் கண்ணத்திலையும் ஹீரோ பதம் பார்க்கிறாரு. இதனால இவர் எப்ப மாட்டுவாருன்னு சில பேர் காத்துட்டு இருக்காங்க. பலவீனமான உயிர் போறதை பத்தி கவலைப்படாத ஒரு கொலையை மறைச்சு இந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் உண்டாகுது இல்ல. ஆனா ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் பலருக்கும் பல விதமா உதவி செய்யறாரு. இதை எத்தனை படத்துலதான் நம்ம பாக்குறது. 40 லட்சம் பணம் கைவிட்டு வாங்கி அந்த வேலையை ஒழுங்கா முடிச்சு தர மாட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச ஹீரோ அசால்ட்டா அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாரு. வில்லனா இருக்கக்கூடிய சுனில் கிருப்பாட்டி நடிச்சு காட்டாம வார்த்தைகளை கொட்டி விஷத்தை கக்கி இருக்காரு. அவருடைய நடிப்பும் வசனமும் அரசர் காலத்துல இருந்து நம்மளை ஏமாத்தினவங்களை அடையாளம் காட்டியிருக்கு. அவருக்குள்ள இருக்கிற வெறி ஜனாதிபதி ஆகணுங்கிறது தான். அதற்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறாரு. இப்ப இருக்கிற ஜனாதிபதிகளுக்கு தகுதியும் திறமையும் ஹிஸ்டரியாவா இருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு சாமானிய மக்களுக்கே தெரியும். விஜய் ஆண்டனியின் பின்னணி இசை பல இடங்களில் ரசிக்கும்படி இருந்தது. குறிப்பாக ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் அல்டிமேட். ஹீரோயின் பிரியாஜித் இந்த படம் முழுவதும் பயந்து போய் தான் இருக்கிறாங்க. அப்படியும் ஒரு சில இடங்கள் சிரிச்சாலும் அவங்க பயந்து போய் நிக்கிற மாதிரிதான் நமக்கு ஞாபகம் வருது. ஹீரோ மக்களுக்கு பல விதமான உதவிகள் செய்திருக்கிறார். விசாரணை வலையில் சிக்கிய போது மக்களுடைய ஆதரவு இல்லாத நிலை வியப்பாக உள்ளது. பெரியார் கைத்தடி ஊனி நடப்பதற்கு மட்டும் இல்ல, அநியாயத்தை தட்டி கேட்கவும் முடியும்னு சக்தி திருமகன் சக்தியாக நின்று காட்டியிருக்காரு.